உடனே பணப்பையை ஆராய்ந்து பார்த்தார். அதில் ஒரு முகவரி இருந்தது. அந்த முகவரி இருந்த இடத்திற்கு சென்றார். அவர் அங்கு சென்றபோது கோயிலில் நுழைந்தது போல் அவருக்கு ஒரு உணர்வு. மெல்லிய ஓசையில் சிவனை பற்றிய பாடல்கள் கேட்டன. அழைப்பு மணியை அடித்தார் முருகவேல். நெற்றி நிறைய விபூதியுடன் ஒரு பெரியவர் வந்து பார்த்தார். அவரிடம் நடந்த விவரங்களை கூறிவிட்டு பணத்தை கொடுத்தார். அவரை பற்றிய விவரங்களை கேட்டார் அந்த பெரியவர். உடனே முருகவேல் தன்னுடைய சூழ்நிலையை பற்றி எடுத்து கூறினார். அதை கேட்ட அந்த பெரியவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு முருகவேலிடம், என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா? அடுத்த வாரம் எங்கள் மேலாளர் ஓய்வு பெறுகிறார். அவரோட இடத்துல யாரை நியமிப்பது என்று நினைத்து கொண்டிருந்தேன். நீங்கள் ஏன் அந்த வேலையில் சேரக்கூடாது? வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும். வேறு யாராவது உங்களுடைய சூழ்நிலையில் இருந்திருந்தால் இந்த 12 லட்சம் பணம் திரும்ப வந்திருக்காது. இந்த வேலை உங்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் நான் கொடுக்கும் பரிசு என்று சொல்லிவிட்டு அந்த பெரியவர் வேலைக்கான உத்தரவு கடிதத்தை கொடுத்தார். இதையெல்லாம் பார்த்த முருகவேலுக்கு தன் கண்ணில் கண்ணீர் வந்தது. கண்ணீரில் 1000 நன்றிகள் என் மனைவி வள்ளிக்கு என மனதில் நினைத்து கொண்டே வீடு திரும்பினார்.